இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிற மாதிரி ஒரு சட்னின்னு சொல்ல முடியாது, குழம்புன்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் நடுவில். ஓகே, இது எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து 4-5 தக்காளி காம்பெல்லாம் கட் பண்ணிக்கோங்க, மேலே இருக்க தண்டை. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, அதை தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, ஒரு சொல புளி, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்து வேகணும். வெந்தால் தான் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நல்லா வெந்துடணும். இது வேகவுமே அந்த தக்காளியில் தோல் தனியாக கலண்டு வரும்ல, அது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் மட்டும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் நீங்கள் தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம தாளிக்கிறதுக்கு வேணும். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுந்தம் பருப்பு, மிளகா வத்தல், கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச வெங்காயம், அது எல்லாம் போட்டு வெங்காயம் வந்து கோல்டன் கலர் வரணும், அந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கிளறிட்டு அப்புறமா நம்ம வேக வச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி இருக்கும்ல, அதை வந்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் போட்டுருங்க. 1 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. அப்புறமா இது நல்லா அந்த தண்ணியை ஊற்றி கொதிக்கும்போது குழம்பு மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். சரிங்களா? நான் வந்து கல் தோசை தான் போட்டுக்கிட்டேன். 2 கல் தோசையும் ஒரு பவுல் நிறைய குழம்பும் வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குற எல்லாருமே வந்து நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் முடிஞ்ச வரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா இந்த இது கொதிக்கும் போதே நீங்கள் வந்து ஒரு கை நிறையா மல்லித்தழை போட்டுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு நான் அடுத்தடுத்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெசிபீஸ் எல்லாம் போடுறேன். அப்புறம் இதை டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். டேஸ்ட்டு வந்து நல்லா இதை ஊற வச்சு சாப்பிட்டேன். அது சாப்பிட்றதுக்குள்ளே எங்கள் வீட்டு பாப்பா இருக்காளே, என்னை சாப்பிடவா விட்டா, அவளுக்கு வந்து தோசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.